வணக்கம் கல்வி கடல் சேனல் நேயர்களே. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. அந்த கம்பெனியிலேருந்து உங்களை ஒரு 10 பேருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை டைப் பண்ண சொல்கிறாங்க. நார்மலாக ஒருத்தர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை டைப் பண்ணிவிட்டு அவங்க நேமு அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மிச்சம் 10 பேருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை ரெடி பண்ணுவாங்க. யூஸ்வலாக இப்படி தான் செய்வாங்க இல்லையா? ஆனால் இதுக்கு வேர்டில் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஆப்ஷனுக்கு பேர் தான் மெயில் மெர்ஜ் அப்படின்னு பேர். இந்த மெயில் மெர்ஜ் ஆப்ஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கடல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ எடுக்கக்கூடிய டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த லெட்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்களோட டெசிக்னேஷன் இங்கே கொடுக்கணும். அவங்க என்ன கிளாஸுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல வரணும். அப்புறம் அவங்களுடைய டைம் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய நேம் கடைசியாக மீண்டும் நேம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். சரி, இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா சோர்ஸ் தேவை. டேட்டா சோர்ஸ்னால் அந்த 10 பேருக்கு உண்டான கான்டாக்டை நம்ம லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டில் மெயிலிங் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. இந்த மெயிலிங் டேபில் போயிட்டு செலக்ட் ரிசிபியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இந்த செலக்ட் ரிசிபியன்ட் ஆப்ஷனில் போயிட்டு டைப் ஏ நியூ லிஸ்ட், புதுசாக நான் ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டை இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நாங்கள் புதுசாக கொடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணதுனால இதை கேன்சல் பண்ணிடுறேன். திருப்பி மீண்டும் செலக்ட் ரெசிபியண்ட்டில் கிளிக் பண்ணி யூஸ் ஆன் எக்ஸிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே இருக்கிற என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணணும். இங்கே போய் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு இங்கே வந்துடுச்சு. அந்த லிஸ்ட்டில் 3 பேரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களோட அட்ரஸ்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, அவங்களோட டிசிக்னேஷன், அதாவது போஸ்ட் அப்படின்றதுல அவங்களோட டிசிக்னேஷன், கிளாஸ் அப்படின்ற இடத்துல அவங்க என்ன கிளாஸுக்கு பாடம் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இங்கே இருக்குது. என்ன டைமில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இங்கே இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போது இதில் ஒரு புதுசாக ஒரு கான்டாக்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே பாருங்கள், டேட்டா சோர்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த contact.mdb அப்படின்றத செலக்ட் பண்ணி எடிட்டுன்னு கொடுக்குறேன். எடிட்டுன்னு கொடுத்தோடனே இந்த புது விண்டோ வந்துடுச்சு. இப்போது இதில் நியூ என்ட்ரின்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஒரு புதுசாக ஒருத்தரை ஆட் பண்ணுறேன். கார்மேல் ராஜ் அப்படின்னு ஒருத்தரை ஆட் பண்ணுறேன். அவருடைய பிளேஸு, அவரோட சிட்டி, அவரோட ஸ்டேட்லாம் ஆட் பண்ணுறோம். அவரோட ஜிப் கோடு, அவர் என்ன கண்ட்ரி, அவருடைய இமெயில் ஐடி, அவர் என்ன கிளாஸுக்கு பாடம் எடுக்க போகிறார், 12th ஸ்டாண்டர்ட்னு போட்டுடுறேன். 12th ஸ்டாண்டர்ட்னு போட்டாச்சு. அவர் 12th ஸ்டாண்டர்டில் பாடம் எடுக்கிறதுனால அவர் என்ன போஸ்ட்டில் இருப்பார், பிஜி அசிஸ்டண்ட்டாக இருப்பார். பிஜி அசிஸ்டண்ட் அப்படின்ற இந்த போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சப்ஜெக்ட்டுக்கு எடுக்க போகிறார் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு எடுக்க போகிறார் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். அடுத்ததாக அவர் என்ன டைமில் எடுக்க போகிறார், இங்கே 3 PM அப்படின்னு கொடுக்குறேன். 3 மணிக்கு எடுக்க போகிறார் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே ஓகே கொடுக்குறேன். அப்படி இல்லை, இங்கே சில ஆப்ஷன்ஸ் இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் காலம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். ஓகே, எஸ் கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க இந்த காலம் காட்டும். இதில் இந்த காலம் எனக்கு தேவையில்லைன்னா இங்கே செலக்ட் பண்ணி இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். அல்லது புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணோன்னா அந்த ஆடுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போது இது போதும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் இங்கே நியூ என்ட்ரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கான்டாக்டை ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே do you want to updateன்னு கேட்குது. எஸ் அப்டேட்ஸ். இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. அந்த லிஸ்ட்டு இங்கே காட்டுது. வந்துடுச்சிங்களா? இப்போது கான்டாக்ட் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்துல இந்த மெயிலில் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேணும், அட்ரஸ், அதாவது யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் டைப் பண்ண போகிறோமோ அவங்களோட அட்ரஸ் இங்கே வேணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் கர்சரை வச்சுக்கிறேன். இங்கே அட்ரஸ் பிளாக் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுது. ராஜ், கார்மேல், கிருஷ்ணன், கோகுல் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் நேம் நம்மளுக்கு முன்னாடி வருது.
ஃபஸ்ட்டு நேம் பின்னாடி வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்மேட் அட்ரஸ் அக்கார்டிங் டு த டெஸ்டினேஷன் கண்ட்ரின்னு இருக்கல, இது இந்த டிக்கை எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இப்படி வரும். சந்தான பாண்டியன் கரெக்டாக வருது, கோகுல் கிருஷ்ணன் கரெக்டாக வருது, கார்மேல் ராஜ் சரி நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சு. இங்கே அட்ரஸ் பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு எல்லாருக்கும் அட்ரஸ் கரெக்டாக காட்டுது. சரி இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்றேன். இங்கே அட்ரஸ் பிளாக் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இந்த டெசிக்னேஷன் இருக்கு இல்லையா, இந்த டெசிக்னேஷன்ற இடத்துல அவங்களோட போஸ்ட் இங்கே வரணும். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை, போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கிளாஸில் எனக்கு என்ன வேணும், கிளாஸ் ஃபீல்டு வேணும். இங்கே போய்ட்டு கிளாஸ் ஃபீல்டு கொடுக்குறேன். இங்கே கிளாஸ். இந்த டைம்ன்ற இடத்துல எனக்கு என்ன வேணும், நான் கொடுத்த அந்த டைம் வேணும் இல்லையா, இங்கே போய்ட்டு மீண்டும் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் போய்ட்டு டைம் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே டைம் வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் வேணும் இல்லையா, இங்கே கிளிக் பண்ணுறேன். அவருடைய ஃபஸ்ட்டு நேம் அண்டு லாஸ்ட் நேம் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு அப்புறம் இந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ரீட்டிங் வேணும். சரி, அப்போது இங்கே க்ரீட்டிங்ஸ் லைன் அப்படின்ற இடத்துக்கு போயிடலாம். இங்கே டியர் அப்படின்ற வார்த்தை இருக்குது, இந்த இடத்துல ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து க்ரீட்டிங் லைன் வந்துடுச்சு. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம மெர்ஜி பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபினிஷ் அண்ட் மெர்ஜின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல 3 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இண்டிவிஜுவல் ஃபைலாக சேவ் பண்ணி வைக்கணுமா அல்லது பிரிண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குது. பிரிண்ட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னா நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கும், நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்துடலாம். இங்கே இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டாக எனக்கு தனித்தனி பேஜில் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃப்ரம் 1 to 3 இல்லை நம்ம ஆல் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஆல்னு கொடுத்துட்டு இங்கே இப்போ நம்ம பாருங்க ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் இங்கே சுரேஷ்குமார் அப்படின்னு அவரோட அட்ரஸ் வந்துடுச்சு. இங்கே டியர் சுரேஷ்குமார்னு வந்துடுச்சு. இங்கே அவரோட டெசிக்னேஷன் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட கிளாஸ் வந்துடுச்சு. இங்கே டைம் வந்துடுச்சு. அதே போல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நேம்ன்ற இடத்துலையும் சுரேஷ்குமார்னு வந்துடுச்சு. அதே போல் இந்த இடத்துல சந்தான பாண்டியன் வந்துடுச்சு. இங்கே டியர் சந்தான பாண்டியன் வந்துடுச்சு. இங்கே பிஜி அசிஸ்டண்ட்டுன்னு வந்துடுச்சு. இங்கே 11th ஸ்டாண்டர்ட், இங்கே 2 PM. இப்போது நம்ம அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரே செகண்டில் இது மாறி போச்சு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணின்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.